என்னோட இந்த சின்ன வீட்டுக்கு வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை எதிர்பார்த்தேன், ஆனா இவ்வளவு சீக்கிரம் வருவீங்கன்னு கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. என்னடா பேச்சு நடத்தை எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. நீ அந்த கலையரசனோட சேரும் போதே நான் உன்னை வார்ன் பண்ண எச்சரிச்சேன். ஆனா இவ்வளவு சீக்கிரம் நீ கிரிமினலா மாறுவேன் நான் கனவுல கூட நினைக்கல. Hey, let's come to the point. Tell me, what happened to all the documents, secret documents you stole from my house? அதை வச்சு என்ன செஞ்ச? அதுவா, அதை வச்சு நான் இன்னும் ஒன்றும் பண்ணல. ஆனா என்ன பண்ண போறேங்கிறது உங்க கையில தான். முட்டாள்தனமா பேசாத. ஒரே நொடியில உன்னை இப்ப அரெஸ்ட் பண்ணி இந்த ஃபைல் எல்லாத்தையும் கையோட எடுத்துட்டு போயிடுவேன். நீங்க இந்த ஃபைலை தாராளமா எடுத்துட்டு போகலாம். ஏன் என்ன அரெஸ்ட் கூட பண்ணலாம். ஆனா இந்த ஃபைல்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாம் இந்த மொபைல் காப்பியில வந்துருச்சு. ஒரு பட்டன் அமுத்தினா போதும், இன்ஃபர்மேஷன்லாம் தானா போக வேண்டிய இடத்துக்கு தானா போய். ஜெகன், வேண்டாம் வேண்டாம், விளையாடாத, என் பொறுமையை சோதிக்காத, எல்லையை தாண்டாத. கூல் டவுன் ஆஃபீஸர், கூல் டவுன். எதுக்கு பதட்டப்படுறீங்க? உங்களோட சீக்ரெட் மிஷன் என்னன்னு எனக்கு இப்ப நல்லா தெரிஞ்சு போச்சு. நீங்க எந்தெந்த டெரரிஸ்ட டார்கெட் பண்றீங்க, உங்களோட அண்டர் கவர் ஆபீசர்ஸ்லாம் எங்கெங்க இருக்காங்க, அதுவும் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் நான் வெளில அனுப்பிச்சேன்னா உங்களோட மிஷன் கந்தல், உங்களோட டிஐஜி பதவி அதுவும் காலி. தெரிஞ்சு பேசுங்க. டேய், நீ நேஷனல் செக்யூரிட்டியோட விளையாடுறடா. இது சாதாரண மிஷன் இல்லடா, வெரி இம்பார்ட்டன்ட் மிஷன். தெரியுமா? இந்த தேசத்தை மதிச்சு தான் உயிரை மதிச்சு எத்தனையோ போலீஸ்காரங்க இந்த நாட்டுக்காக ஓயாம உழைக்கிறாங்க. அவங்களுடைய உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நைட்டு நாங்கள் டார்கெட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிருக்கிற அந்த கிரிமினல்ஸை நாங்கள் அரெஸ்ட் பண்ணலன்னா இந்த நாட்டில் எத்தனையோ அப்பாவி ஜனங்களை ட்ரக் மெனஸ்லேருந்து எங்களால் காப்பாற்ற முடியாது. டேய், என்னடா ஏண்டா 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 இதில் என்னடா உனக்கு லாபம்? அந்த கலையரசன் போடுற ஆப்டால் அந்த எலும்பு துண்டுக்காக பாலாடலையே. என்ன சொன்னீங்க? கலையரசா? அந்த கலையரசா? ஓ, அந்த கலையரசுக்கோசரமா நான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கேன் நினைச்சிட்டு இருக்கீங்க? ஐயோ டிஐஜி சார், உங்களுக்கு இன்னும் விஷயமே புரியல. அந்த கலையரசு ஒரு முட்டாள். அவன் என்ன அதுவும் உங்களுக்கு எதிராக யூஸ் பண்ணணும்னு என்ன நல்லா வளர்த்து விட்டுட்டான். இப்ப நான் ஒரு பெரிய லாயர், என்னோட பிசினஸ் நல்லா ஓடுது. அந்த கலையரசை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நீங்க அவனை அரெஸ்ட் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர் அபௌட் கலையரசு. அப்போ அந்த கலையரசுக்காக நீங்க இதை செய்யலையா? then what is your motive? உனக்கு என்னடா வேணும்? என்ன சொன்னீங்க? என்ன சொன்னீங்க? ஆஹா, உனக்கு என்ன வேணும்? காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேக்குறீங்களே. ஆஹா, இத உங்க வாயில வர வைக்க நான் என்னெல்லாம் பண்ண வேண்டியது பாத்தீங்களா டிஐஜி சார்? நான் அப்பாடா, உனக்கு கத்து கொடுத்த அந்த நேர்மை, கடமை, தேசபக்தி எல்லாத்தையும் என்ன காத்துல பறக்க விட்டுட்டியா? அப்பாவா? அப்பா நான் சொன்னீங்க 6 வருஷம் முன்னாடி செய்யாத தப்புக்கு உங்க ஜெயில் ஸ்டேஷன்ல உட்காந்து கெஞ்சின கதறன, அப்பா என்ன மன்னிச்சிருங்க, என்ன விட்டுருங்க, இன்னசென்ட். அப்ப ஒரு வார்த்தை, மகனே எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் நீங்க ஒரு வார்த்தை சொல்லுனீங்கன்னா எனக்கு இப்போ இந்த அப்பாண்ட நடப்பு இருந்திருக்கும். அதெல்லாம் விட்டுட்டீங்க. வேற என்ன சொன்னீங்க? தேசபக்தி, கடமை. அதுதான் யாருக்குமே மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் நீங்களே மொத்தமா ஆடுறீங்களே. அப்புறம் என்ன? நீ இன்னும் இந்த பழைய சம்பவத்தை மறக்காம உன் மனசுக்குள்ள ஒரு மிருக உணர்ச்சி எப்படி வளர்த்துக்கிட்டு இருப்பேன் நான் என் கனவுல கூட நினைக்கிறடா. அன்னைக்கே நான் சந்தேகப்பட்டிருந்தேன்னா உன் மேல என் வீட்டுக்குள்ளேயே உன்னை விட்டுருக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த ஃபைல்ஸ் எல்லாம் உனக்கு கிடைச்சிருக்காது. டேய், இத பாருடா, இப்போ சொல்லு, ஃபைல்ஸ் அட்லீஸ்ட் தேசத்துக்காவது நீ அதை மறந்துடுறாங்க. என்ன சொன்னீங்க? தேசமா? எந்த தேசம்? செய்யாத தப்புக்கு 4 வருஷம் உள்ள போகும்போது எந்த தேசம் எனக்காக அழுதுச்சு? என்னோட ஐபிஎஸ் கனவு சுக்கு நூறா போச்சு. அப்ப எந்த தேசம் எனக்கு ஆறுதல் சொல்லிச்சு? தனி மனுஷனா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். நான் நல்லா இருக்கணும்னா என்ன வேணா பண்ணலாம், யார வேணாலும் எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலான்னு நல்லா கத்துக்கிட்டேன். கேவலமா இந்த மாதிரி வார்த்தைகள் உங்க வாயிலேன்னு வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ பேசுறத கேட்கறது எனக்கு வருத்தமாகவும் வெக்கமாகவும் அவமானமாகவும் இருக்கிறேன். டேய், கேட்கிறேன்,
எப்படா நீ மனசு எப்படா இப்படி மோசமானவனா? அதுவா எல்லாம் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான். ஜெயில் என்ன வெயில எடுக்க கூட நீங்க ட்ரை பண்ணல. ஜெயில ஒரு தடவை கூட என்ன பார்க்க ட்ரை பண்ணல. கேட்டா கடமை கத்திரிக்கான்னு நொண்டிச்சாக்கு சொல்லிட்டு. ஜெயில நீ படிச்ச அந்த வக்கீலுக்கு படிச்சு அது உன் வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு இல்லையாடா? இல்ல இல்லவே இல்லை. அதே 6 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு தடவை கோர்ட்ல வேகமா வந்தீங்க. ஒரு சின்ன வக்கீல், கருப்பு கவுன் போட்ட வக்கீல் உங்களை அவமதிச்சுட்டான்னு கதறினீங்க. நான் அப்ப முடிவு பண்ண ஒரு வக்கீலானும் உங்களோட உத்தியோகத்தை அடியோட பெருத்த உங்களுக்கு ஒரு பெரிய பாடம் புகட்டி உங்களை இந்த காக்கி சட்டையை கழட்ட வச்சு நான் போலீஸ் மாறு தட்டுவீங்களே அந்த கர்வத்தை ஒடுக்கி அவமானப்படுத்தி ஒரு மூலையில வாழ்நாள் முழுக்க துண்டு போட்டு உட்கார வைக்கணும்னு முடிவு பண்ண சமரம். அப்ப ஏப்பா என்னோட நேரம் மோதாம நல்லவனா வேஷம் போட்டு நடிச்ச? அதுவா? அதுவும் ஜெயில கத்துக்கிட்டதா. சொசைட்டில இவ்வளவு செல்வாக்குள்ள உங்களை நேரடியா மோதி மண்டையை உடைச்சுக்க நான் என்ன உங்க அப்பன் பையன் ஜெகன் நினைச்சீங்களா? ஜெகன் 2.0. அதனாலதான் கூடவே இருந்த நல்லவனா நடிச்சு என்னோட சவரத்தை முடிக்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ நீ அப்பாவி இல்லை, எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருக்க. அப்ப அந்த விஜிலன்ஸ் ஆபீசரு, பணம், வீட்டுல சோதனை எல்லாமே உன்னுடைய ஐடியா பிளானு. அந்த கலையரசு சந்தேகப்பட்டேன். பரவாயில்லையே, நல்லா கெஸ் பண்ணிட்டீங்களே. ஆமா, நான் தான். மீனா எடுத்துட்டு போன பையில பணத்தை வச்சு அமைச்சது நான் தான். எப்படி தப்பே பண்ணாதனா ஜெயில போய் அனுபவிச்சேனோ, கஷ்டப்பட்டேனோ, துயரப்பட்டேனோ, அதே மாதிரி நீங்களும் கஷ்டப்பட்டு டிஸ்மிஸ் ஆகணும்னு எதிர்பார்த்தேன். அதுக்குள்ள இந்த லூசு பைத்தியக்கார நாயுடு வந்து குறுக்க போது எல்லாத்தையும் எடுத்துச்சு. நாயுடு பைத்தியம் தான், பாவன் நாயுடு பைத்தியம் தான். ஏன்னா அத்த சம்பந்தமே இல்லாம நன்றியோட நடந்துக்கிட்டான் பாரு. அவன் பார்வையில பைத்தியம் தான். சரி, அதை விடு. மறுபடியும் கேட்கிறேன், உனக்கு என்னடா? நீங்க அன்னைக்கே கைதாகி டிஸ்மிஸ் ஆனீங்கன்னா நமக்கு இந்த பேச்சுக்கு இடமே இருந்திருக்காது. என்ன சொல்ற? புரியல. சரி, கிளியரா சொல்றேன் கேளுங்க டிஏஜி சார். சொல்லு. இங்கேருந்து கிளம்பி நேர ஐஜி ஆபீஸ்க்கு போறீங்க. அங்க உங்க ராஜினாமா கடிதத்தை கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு பிரஸ் மீட் போடுறீங்க. அங்க நீங்க தான் லஞ்சம் வாங்குறீங்கன்னு இந்த உலகத்துக்கே அப்படியே அனௌன்ஸ் பண்றீங்க. அதை நான் இங்கே உட்காந்து ஜாலியா டிவியில பார்க்கணும், ஆனந்தப்படணும். அதுக்கப்புறம் தாராளமா வந்து இந்த ஃபைல், டிஜிட்டல் காப்பி எல்லாத்தையும் நீங்க எடுத்துக்கணும். அதுக்குள்ள நீ வேற யாருக்காவது அதை கொடுத்துட்டீங்கன்னா? ஆபீசர், அப்படி கொடுக்கறதா இருந்தா உங்களை இங்க கூட்டு சும்மா வெட்டி கதை பேசிட்டு இருக்க மாட்டேன். நல்லா புரிஞ்சுக்கங்க, இந்த மிஷனை நீங்க முடிக்காத பத்தி எனக்கு கவலையே கிடையாது. ஆனா எனக்கு இந்த டைமை விட்டா உங்களை பழி வாங்குறதுக்கு வேற நேரமே கிடைக்காது. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலடா. எனக்கு என் பேரு, பதவி, புகழ் எதுவுமே முக்கியம் இல்லடா. எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் இந்த நாட்டுக்காக செய்யணும்னா, பலி கொடுக்கணும்னா நான் அதுக்கு தயார். அப்படியா? அப்ப ஏன் டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, ஒரே ஒரு நாள் டைம், ஒரே ஒரு நாள். இன்னைக்கு நைட்டு நான் அந்த மிஷனை முடிச்சாகும். அந்த கிரிமினல்ஸை அரெஸ்ட் பண்ணி ஆகும், இல்லைன்னா அந்த மிஷனை தவிடுபடி ஆகிடும். ஸோ போய் நான் மிஷனை முடிச்சுட்டு நாளைக்கு வரேன். நீ சொல்றபடி செய்கிறேன். இப்போ தயவு செஞ்ச ஃபைலை என்ன முட்டாள் நினைச்சீங்களா? டிஜி சார், நான் என்ன முட்டாள் நினைச்சீங்களா? இந்த பைசா நான் கொடுத்துட்டேன்னா நீங்க இந்த கிரிமினல்ஸை பிடிச்சி நல்ல தங்க பதக்க மெடல் வாங்கி நல்லா குத்திப்பீங்க. அப்ப நான் போய் எங்க என் பழியை திட்டுக்கிறேன்? எங்க சொல்றத கேள்றா. டைம் ஆகிட்டே போகுது. நான் இப்போ போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். இமீடியட்டா நான் போய் அந்த மிஷனை முடிச்சாகணும். இந்த பாரு, தப்பு பண்ற, நீ தப்பு பண்ற. ஒரு போலீஸ் ஆபீசரை அவங்க டியூட்டியை செய்ய விடாம பிளாக்மெயில் பண்ற. இதுக்கு உனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமாடா? என்ன மிரட்டுறீங்களா? என்ன தூக்கல போட்டா கூட எனக்கு கவலையே கிடையாது. இந்த பாருங்க, நீங்க இந்த ஃபைலை எடுக்க ட்ரை பண்ணாலோ இல்ல அத்துமீறி என்ன அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணாலோ ஒரே ஒரு பட்டம் அதை அமுத்திடுவேன். இந்த இன்ஃபர்மேஷன் அந்த கலையரசு உட்பட எல்லா டெரரிஸ்டும் தானா போயிடும். அதுக்கப்புறம் இந்த மிஷன் மொத்தமா கந்தல். அந்த பழியும் உங்க பேர்ல தான் மட்டும், வேற மட்டும் இல்ல. இந்த மாதிரி கேளுங்க, இந்த ஃபைலை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு பிரச்சனை வந்தாலும் அதுவும் உங்க தலைமையில தான் வந்து விழும்.
எப்படி இருந்தாலும் எனக்கு சக்சஸ் தான். ஆனா நான் சொன்னபடி கேட்டீங்கன்னா நீங்க அந்த டெரரிஸ்ட் அரெஸ்ட் பண்ணலாம், எனக்கும் வின்னிங், நானும் வின் பண்ணுவேன். உனக்குன்னு ஒரு நல்ல குடும்பம் இருக்குடா, நல்ல தொழில் இருக்குடா, உங்க அம்மாவை யோசிச்சு பாடுறா. டேய் டேய் சொன்ன பேச்சுக்கல்ல, டேய் எல்லாத்தையும் கையில கொடுத்துடா. இப்ப உடனே எல்லாத்தையும் மறந்துடும். டிஐஜி சார், 6 வருஷம் டூ லேட். நீங்க என்ன முன்னாடியே ஸ்டாப் பண்ணுங்க. முதல்ல மிரட்டிங்க, இப்ப என்ன பாசத்தை லட்சமா கொடுக்குறீங்களா? டேய் 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 இந்த பாரு, கடைசியா சொல்றேன், உன்னுடைய தனிப்பட்ட காயத்துக்காக இந்த தேசத்தை பலி கொடுத்துறாது. அப்புறம் நான் இத்தனை நாள் பட்ட பாடு, செஞ்ச கடமை எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். அது மாத்திரம் இல்ல, நான் ஐயாவுக்கு கொடுத்த வாக்குறுதி வீடாயிடும். இப்பவும் நானே என் கடமை, எங்க அப்பா கொடுத்த சத்தியம் வாக்குன்னு உங்க அப்பா தான் குடும்பத்தெல்லாம் கெடுத்தான்னா நீங்களும் எங்க அம்மாவையும் என்னையும் பலி கொடுக்கணுமா? அதுவும் இந்த கேவலப்பட்ட சொசைட்டிக்கு. இந்த சொசைட்டிக்கு நேர்மை தேவையில்லை, பணமும் அதிகாரமும் தான் முக்கியம். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜெகன், என்ன பத்தி எது வேணா சொல்லு, நான் பொறுத்துப்பேன். இந்த ஐயாவை பத்தி ஒரு வார்த்தை சொன்ன இங்கேயே உன்னை கொன்னுடுவேன். ஜாகிரதை. அன்னைக்கு மாத்திரம் அவர் சுயநலத்தோட இருந்திருந்தாருன்னா இன்னைக்கு நீயும் நானும் தெருவில் பிச்சைக்காரனா சுத்திட்டு இருப்பா. இந்த நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் சுயநலமா சிந்திச்சான்னா நாடு, குடும்பம் எல்லாமே செதறி போயிடும். அப்படி அயோக்கியர்கள் பல பேர் இருக்கிற இந்த நாட்டில் ஒரே ஒருத்தன் சத்தியத்துல நின்னான்னா இந்த தேசமே திருந்திடும்டா. ஒரு காமராஜர், ஒரு அப்துல் கலாம், ஒரு காந்தி போதுண்டா நேர்மைக்கும் சத்தியத்துக்கும். அதுதான்டா பலம். இந்த பாருங்க, நான் அயோக்கியனாவே இருந்துட்டு போறேன். என் டைமை ரொம்ப வேஸ்ட் பண்ணுங்க. இவனே கோனா இந்த பார், என் பொறுமையை சோதிச்சுட்டேன். நான் இப்போ உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். தயவு செஞ்சு அந்த ஃபைலை கொடுத்துரு, அந்த புகழை கொடுத்துரு. கண் எடுக்காதீங்க. இந்த பாருங்க, நான் 3 எண்ணுவேன். நான் 3 எண்ணி முடிக்கிறதுக்குள்ள நீங்க இந்த இடத்தை விட்டு போகணும். நோ நோ போகலாம். I will press the button. No. Countdown starts now. 1. No, Jan, don't. No, please don't. DIG sir, போங்க. No, don't. 2. No, please don't. சொன்னா கேளுங்க. சொல்லுங்க. No. ஐயோ, என்னங்க இது? என்னங்க இந்த காரியம் செஞ்சுட்டீங்க? நம்ம ஒரே பையங்க சுட்டுட்டீங்களே. ஐயோ, ஜகன் 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 ஜகன். My dear son. எவ்வளவோ சொன்னேன், கேட்க மாட்டேன். என்ன இப்படி செய்ய வச்சுட்டியடா? ஐயோ லக்ஷ்மி, என்ன மன்னிச்சிருமா. நம்ம பையன் தவறான பாதையில ரொம்ப தூரம் போயிட்டாமா. ஆகாடுக்கும் என்னங்க நம்ம ஒரே பையன் செத்து கிடக்கணும். லட்சுமி, என்ன மன்னிச்சிரு. நீ உன்னுடைய ஒரே பையன் செத்ததுக்காக அழகத்தை பத்தி கவலைப்படுற. நான் இந்த நாட்டில் இருக்கிற 140 கோடி ஜனங்களுடைய அம்மாக்கள் தங்கள் மகனை எழுந்து அழக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்காக போறேன். என்ன தடுக்காத, நபரேன். தேசத்திற்காக தனது சொந்த மகனை கூட பலி கொடுத்து போதைப் பொருள் வளையத்தை முறியடித்த டிஐஜி சௌத்ரிக்கு நாட்டின் உயரிய வீர விருதும் தங்கப்பதக்கமும் ஜனாதிபதியால் வழங்கப்பட்டது.